புவி வெப்பமடைதல் மற்றும் தட்பவெப்ப நிலைகள் மாறுதலை தடுக்க உலக நாடுகள் அனைத்தும் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தட்பவெப்ப நீதிக்கான குழந்தைகளின் மனித சங்கிலி போராட்டம் சென்னையில் நடந்தது. உலகின் மக்கள் தொகையில் குழந்தைகளின் பங்கு 50%. அவர்களின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும். புவி வெப்பமடைவதால் அதிக அளவில் பாதிக்கப்படுவது குழந்தைகளே என்பதை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்காக ஜெர்மனி நாட்டில் இயங்கும் குழந்தைகள் அமைப்பான KNH என்ற அமைப்பின் ஆதரவுடன் இயங்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு நிலம், நீர், வனம், கடல், காற்று, ஆகாயம் ஆகியவற்றை மாசுபடுத்தாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்களும் அரசும் ஒருங்கிணைந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பது, காடுகள் வளர்ப்பது, மரங்கள் வளர்ப்பது, நீர்நிலைகளை பராமரிப்பது, மழை நீர் சேகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை ஒலித்தும் கோரிக்கை அட்டைகளை ஏந்தியும் பிஞ்சு கைகளை கோர்த்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மனித சங்கிலி போராட்டத்தை சென்னை மாநகர துணை மேயர் ஆர். சத்யபாமா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் KNH அமைப்பின் திட்ட அலுவலர் ஸ்டெபான் எர்னஸ்ட், தேசிய ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் சாமுவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்கக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன் சொல்றோம் இல்லையா, பாதிக்கப்பட்ட குழந்தைகள். அந்த குழந்தைகள் தான் இங்கே வந்துருக்காங்க. இங்கே வசதியான குழந்தைகள் யாரும் இங்கே வரல. எல்லாம் குழந்தைகளே அவங்க பேசினாங்க. 14 குழந்தைகள் அவருடைய பிரச்சனைகள் என்ன, இந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி தடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவங்க பேசினாங்க. இந்த ஹியூமன் செயினில் 10 தீர்மானங்கள் எடுத்துக்கிறோம். அந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த 16 தீர்மானங்களும் ஒன்றுபடுத்தி ஒரு தீர்மானமாக்கி அந்த தீர்மானத்தை மேயர்கிட்ட கொடுத்துக்கிறோம். இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் வெப்பம் அதிகரிச்சு இந்த பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடுது. தண்ணி வத்தினா வறட்சி ஏற்படுது. வறட்சியினால எத்தனையோ கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு, சுனாமி எல்லாம் வருது. இதனால முதல் வாழ்ந்த காலம் மக்கள்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நாங்க வாழும் போது எங்களுக்கும் நல்ல சூழ்நிலைகள் இருக்கணும். இயற்கையெல்லாம் நல்லா இருந்தா தான் நாங்க வாழ முடியும். புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவுகளை இப்போதே தாங்க முடியாமல் உள்ளது. இந்த பிஞ்சு குழந்தைகள் வளர்ந்து வரும்போது என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கப் போகிறதோ.